அன்பு குழந்தைகளே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் போன பதிவில் சொன்ன கதை பிடிச்சிருந்தது அவங்களுக்கெல்லாம். பிடிச்சிருந்தா நீங்களாம் கூட கமெண்ட் கொடுக்கலாம். சப்ஸ்கிரைப் கொடுங்கப்பா, சரியா? அது இருக்கட்டும். நாம் இன்றைக்கி ஒரு கதை சொல்லலாமா? இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா? போன கதையில் என்ன நம்ம பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? சோம்பலே படக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அந்த குருவி கதையில் தெரிஞ்சிடணும் இல்லையா? ஆனால் நாம்பளாம் சுறுசுறுப்பு தான், சும்மா கதைக்கு என்ஜாய்க்கு தான் இதெல்லாம் சொல்கிறது, சரியா? நாம்பளும் இந்த குருவிலாம் கிடையாது. நம்மளாம் முதல் 2 குருவி ஜாலியாக பறந்து அம்மாவோட கூட பறக்கலாம் தெரிஞ்சுட்டுதே, அந்த மாதிரி குருவி தானே நம்மளா. ஆனால் நம்ம கதை சொல்லி என்ஜாய் பண்ணலாமா? இன்றைக்கி இன்னொரு கதை. அது ஒரு கிராமம்னா வில்லேஜ். வில்லேஜில் பானையில் நெல்லெல்லாம் கொட்டி மூடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டிம்மா என்ன பண்ணுங்க, ஒரு பானையில் நெல்லை கொட்டி மூடி வச்சுருந்தாங்க. அந்த பானை ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓட்டை, அந்த பக்கத்தால் ஒரு சுண்டலி வந்தது. இந்த சுண்டலி நினச்சிடுது, யாருக்கும் தெரியாமல் நம்ம இந்த பானைக்குள்ளே எல்லா நிலையும் தின்னலாம் அப்படின்னு நினைக்கலாமா? அப்படி அது நினைக்கலாமா? யாருக்கும் தெரியாத யாரோட பொருள் எடுக்கிறது பேர் என்னது? இது திருட்டுத்தனம் தானே, தப்பு தானே, அது நேர்மையற்ற செயல் தானே. ஆனால் சுண்டலிக்கு அதில் யாரும் சொல்லித்தரல போல இருக்குது. அது என்ன பண்ணுது, அந்த பானையில் இருக்கிற சின்ன ஓட்டை வழியால் லொடக்குன்னு உள்ளுக்குள்ளே போயிடுது. உடம்புலாம் அப்படியே நுழைக்கணும் சுருட்டின்னு உள்ளே போயிடுது. ஏன்னா அது ஒரே பசி, அது தொப்பை ஒரே சப்பை. ஆனாலும் அப்படி பண்ணக்கூடாதுல்ல, பண்ணிட்டே என்ன ஆகுது பார்க்கலாமா? உள்ளே போச்சு, ஒரே சந்தோஷமாயிடுது. ஏன்னா பானைக்குள்ளே எவ்வளோ நெல் இருக்குது. ஒரு 4-5 நெல் சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல. இந்த பேராசை பிடிச்ச இந்த குட்டி சுண்டலி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி பானையில் நிறைய நெல் சாப்பிட்டோடனே அந்த குட்டி சுண்டலியோடைய குட்டி தொப்பை புஷ்ஷுன்னு பெரிய பலூன் மாதிரி குண்டு தொப்பையாயிடுச்சு. அதுக்கு சரி, பசி அடங்கிடுது. வெளியில் வரலான்னு பார்த்ததுன்னா அதுக்கு வர முடியுதா? இல்லை. ஏன்னா முதல்ல அது பானைக்குள்ளே நுழைச்ச சப்பையாக இருந்தது தொப்பை. உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் பலூன் மாதிரி வேறு ஆக்கின உடனே அந்த தொலைவழியால் வெளியில் வர முடியல. தென்னாதுக்குள்ளேயே போயிட்டா என்ன பண்ணுது, உட்காந்துது. காத்தால் ஆனவுடனே அந்த பாட்டிம்மா நெல் எடுக்கிறதுக்கோசரம் பானையை திறந்தாங்களே, அப்பாடா விட்டு துபேர்னு கீழே குதிச்சுதே. பார்த்தா ஒரு பூனை அந்த சுண்டலியை கவிழ்ந்து ஊழியே போயிடுத்து. தப்பு தானே அந்த சுண்டலி பண்ணுது, தப்பு தானே. தப்பு பண்ணால் தண்டனை தானே கிடைக்கும். சுண்டலி பாவம் என்ன பண்ணும், புண்ண வாயில் போயிடுத்து. அதனால் நம்ம எப்போவுமே பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. இந்த மாதிரி குணங்கள்லாம் கெட்ட குணங்கள் தானே. இந்த குணங்கள் இருந்தால் நமக்கு என்ன வரும்? தீமை தானே வரும். நல்ல குணங்களோடு நம்ம இருந்தால் கடவுள் நமக்கு துணைக்கு இருப்பார். தீய குணங்களோடு இருந்தால் கடவுள் நமக்கு துணைக்கு இருப்பாரா? நமக்கு கெடுதல் தான் வரும். இந்த ஒரு பாட்டு மூலம் பார்க்கலாமா? நம்ம இப்போ பார்க்கலாமா?
பாட்டியின் வீட்டு பழம்பானை அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா 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 ஓட்டை வழி ஒரு சுண்டலையும் உள்ளே புகுந்து தின்றதடா 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 உள்ளே புகுந்து தின்று தின்று வயிர் ஊதி புடைத்து பருத்ததடா பத்ததடா 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 மெல்ல வெளியில் வருவதற்குள் ஓட்டை மித்து சிறிதாகி போச்சுதடா காலையில் பானையை திறந்தவுடன் அந்த பாட்டியின் பக்கமாய் வந்ததொரு பூனை எலியினை கண்டதடா ஓடி போயதை கவி சென்றதடா கள்ள வழியில் செல்பவரை யமன் காலடி பற்றி தொடர்பானடா உள்ளபடியே நடப்பவர்க்கு தெய்வம் முற்ற துணையாகி நிற்குமடா தெய்வம் முற்ற துணையாகி நிற்குமடா தெய்வம் முற்ற துணையாகி நிற்குமடா. நம்மளாம் இந்த தீய வழியிலையும் கள்ள வழியிலையும் போகிறதில்ல. ஆனால் சும்மா என்ஜாய் பண்ணி கதை கேட்கறதுக்காக இந்த கதையெல்லாம் அவளுக்கெல்லாம் சொல்கிறேன். சரியா? இந்த மாதிரி கதையெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லாரும் கமெண்ட்டில் பாட்டிமா கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி கதையெல்லாம் வேணுங்கிறதையும் அதில் நீங்கள் தெரிவிக்கணும். இந்த பாட்டிமா உங்களுக்கெல்லாம் நிறைய கதை வச்சுருக்கே. சரியா? என்ஜாய்.